இந்த ஒரு கடலைக்கறி செய்ய தெரிஞ்சாலே போதுங்க. இடியாப்பம், புட்டு, ஆப்பம்ன்னு பல ஐட்டத்துக்கு இத ஒண்ண வச்சே ஓட்டிறலாம். 1 கப் கருப்பு கொண்டைக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். இத நல்லா குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இங்க ஒரு கடாயில 1/2 கப் துருவன தேங்காவ மீடியம் ஃப்ளேம்ல 3லருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தீங்கன்னா, இந்த அளவு கலர் மாறிரும். இத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதே கடாயில சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகு, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. இத லோ ஃப்ளேம்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தனி மிளகாய் தூள், தனியாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டா இந்த சட்டியோட சூட்டுக்கே பெரட்டி எடுத்துட்டு, தேங்காவோட சேர்த்து விழுத அரைச்சுக்கோங்க. இங்க குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா, துருவின இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே ஒரு வெங்காயம், கொஞ்சமா சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா 2 தக்காளிய மிக்ஸியில அடிச்சு சேர்க்கிறேன். தக்காளி நல்லா பச்சை வாசனை மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து ஒரு 2லருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சூடா இருக்கும் போதே கொஞ்சமா கருவேப்பிலையும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டீங்கன்னா அருமையான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி தயாராயிருச்சு. இது புட்டோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.